உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தல ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு நமக்கு கேஸ் பிரச்சனை, நமக்கு கேஸ் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி அங்கே பிரச்சனையை தீர்த்து விட்டதே நான் தானே, அதனால் ஆரம்பித்து விட்டுட்டேன். அதனால் ஒரு முடிவுக்கு வரணும். அதனால் கருப்பசாமி வர்ற இது பங்குனி இன்னைக்கு ஒன்றா, இதை 30ஆம் தேதி முடிட்டுறமான 30 முடிகிறதுக்குள்ளே அவனே கூப்பிடுவேன். அவனுக்கு அவனே கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு அவனே கூப்பிடுவேன். அதனால் நான் கருப்பசாமி யாருக்கு பங்கு இருக்குது இல்லைங்கிறது அப்புறம் பேசுவோம். நமக்கு வர வேண்டியது வந்தால் போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு நீ நினச்சது போல் அந்த இடத்த உனக்கு மீட்டு கொடுத்து, அதே போல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக வரவு செலவு தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து பிள்ளைகளையும் காப்பாற்றினா போதுமா. நான் கருப்பம் கூடவே வரம்போ, அம்மா வசிக்கு வந்துட்டு போப்பா, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து காலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, காலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான். அந்த பிரச்சனையை கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படித்தாப்பா. அதனால் கருப்பசாமி இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல. அதே மாதிரி உனக்கு முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதனால் கருப்பசாமி எல்லாரும் உனக்கு தொழிலும் அமைச்சு நிம்மதியாக உனக்கு வாழ்கிற காலம் நெருக்கி வந்துருச்சுடாமானே. அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். ஒரு சின்ன கடன்ட்ட கட்ட முடியலன்னு போன டைம் வந்து என்கிட்ட வருத்தப்பட்டேன், அப்படி தானே வருத்தப்பட்டேன். இப்போ கடனை கட்டிட்டோமா, கட்டணுமா இல்லையா? அதே போல் இன்னமும் இருக்கிற கடனை கட்டி சந்தோஷமாக வாழ்கிற காலம் சித்திரை முடியட்டும். வைகாசி 1லிருந்து யாரும் நம்ம கொடுக்க வேண்டியது வராது. அந்த மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து பிள்ளைகளோட நிம்மதியாக வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் கருப்பை அமைச்சா போதுமா. கருப்பன் கூடவே வந்துடுறேன். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டு நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி கட்டி விட்டு நான் கருப்பன் கூடவே வரம்போம். மாதத்தில் ஒரு டைம் சரியா, எனக்கு வந்து தவறாமல் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடணும் சரியா. அதே மாதிரி என் திருவிழாவில் வந்து கலந்துக்கணும். இருக்கிற சிக்கலெல்லாம் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன் கூடவே வரம்போம். நீ எல்லாம் தீர்த்து கொடுத்து நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உனக்கு விருப்பம் போல் எனக்கு ஒன்றா செஞ்சிடும் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி குண்டடம் முயற்சிப்பா. குண்டடம் அப்பப்போ கொஞ்சம் குளறுபடி நடக்குது அப்படியே இல்லையா? அந்த குளறுபடி நீ எதிர்பார்த்த ஆள்கிட்ட அது வந்து எது நடந்தாலும் கருப்பை நான் விட மாட்டேன். அதனால் கருப்பசாமி அவனை சும்மா விட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு பார்ப்போம் அப்படின்னு. இப்போ வேணாமனு வெளியில் வந்துட்டு அவன் கம்மன் இருக்கணும்ல. இப்போ மறுபடியிருந்து ஒரு சில தொந்தரவு இருக்குது. அதனால் ரியலாக வலிக்கிற மாதிரி இருக்குமே, இருக்குல்ல. அதனால் கருப்பசாமி அதுக்கு உண்டான வேலை தண்டமானே. அதனால் இன்னும் 3 நாளில் முழுசாக குணமாயிடும். நீ நாளைக்கு வேலைக்கு போ, அதில் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி நம்ம ஆர்டர் பிடிக்கிறோம், அதில் ஆர்டர்லேயும் போதிய வருமானம் வந்துடும். இப்போ வரல அப்படி தானே, உனக்கு போதிய வருமானம் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா. அதனால் 2 கனி கொடுத்து விட்றேன். நாளைக்கு ஒன்று நாளானிக்கு ஒன்று, 2 நாளைக்கு திங்கள் செவ்வாய் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. புதன்கிழமைங்கும் போது கிளியர் ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை வரலாம், அப்படி முடியாதுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்போம் சரியா. நீ எதிர்பார்த்த போல அமைச்சு கொடுத்துறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் வெள்ளலூர் வச்சுப்பா. ஆட்டோ ஓட்டுறோமா அப்படி தானே. அதனால் கருப்பசாமி நல்ல வருமானத்தை கொடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி நல்லபடியாக கடனை கட்டணும் அப்படியே இல்லையா. இப்போ காலைல விட்டுவான். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு வந்து நல்ல வேலை, உனக்கு ஆட்டோவில் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன், கடனையும் கட்டி கொடுத்துறேன். கிட்டவா அப்படி இருந்தால் போதுமில்ல. அதனால் மொத்தம் எத்தனை பேர்? 5 ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா. அதே போல் வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ஆமாப்பா மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. அம்மாவாசையோடு உனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிடுவேன். அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமையிலேருந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை. வாகனம் உன்னால் முடியலைங்கிற அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி ஒரு தண்டனை கொடுத்து எப்படியாவது ஒரு சிக்கல் எல்லாம் உருவாக்கி எல்லாரும் போல் கருப்பை காப்பாற்றி தரணும், காப்பாற்றிடலாம். அதனால் கருப்பசாமி
நமக்கு நிரந்தரமான ஒரு தொழில். இப்போ போகிறது இல்லையா? போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல? இப்போ சகோதரன் போகிறானா இல்லையா? அவன் போயிட்டுருக்கான். அதனால் இப்போ உனக்கு நிரந்தரமான உனக்கு ஒரு தொழில் நான் தொலாவி அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றியும் கொடுத்துட்றேன். அதனால் வாங்கி சாப்பிட்ற பொருளில் மட்டும் யார் கொடுத்தாலும் கவனமாக சாப்பிடணும். சரியா? இன்னையிலிருந்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அந்த ஒன்றில் மட்டும் கவனமாக இருக்கணும் சொல்லிட்டேன். அதனால் உன்னோட இருப்பிடம் போய் நான் சொன்னேன்னு நீ யார் கொடுத்தாலும் சாப்பிட்ற பொருளை மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது. மற்றது எதுவாக இருந்தாலும் கருப்பை நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி, அதே மாதிரி யாருக்கு எங்கே தண்டனை கொடுக்கணுமோ அது கண்ணு முன்னாடி நான் கொடுப்பேன். உப்பத்துன்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். அதுக்கு உண்டான வழி நான் விடவே மாட்டேன். அதனால் கருப்பை நான் கூடவே வந்துடுறேன். இதை நீ நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி கொடுத்து நிரந்தரமான வேலையை அமைச்சு கொடுத்துறேன். அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துப்போப்பா. கருப்பசாமி மறுபடியும் நத்தம் போயிடுச்சுப்பா. நத்தம் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்கும்போது முதவே ஒரு வாய்ப்பெல்லாம் அமைச்சு கொடுத்து எல்லாம் பணத்தெல்லாம் கட்டணுமா இல்லையா? அப்போ நீ முயற்சி பண்ணி போயிருக்கணும்ல. அப்போ வேணாம் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ மீண்டும் இன்னொரு வாய்ப்பு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த முடிவு சரியான முடிவா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி போட்டிக்கு யார் இருந்தாலும் சரி, யார் சொல் பேச்சு கேட்டிருந்தாலும் சரி, எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து இன்னையிலேருந்து 5 பேர்த்துக்குண்டான தக்க தண்டனையும் கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வெளிநாடு உனக்கு சீக்கிரம் அமைச்சா போதுமா? அதே மாதிரி கடனையும் கட்டிடலாம், எல்லோரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சும் கொடுத்துறேன். அப்படி தான் போதும்ல? இதை பாங்க வச்சுக்க கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி யார் எந்த இடைஞ்சல் இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நாளாக அறுத்து உன்னோட இருப்பிடத்தில் போட்டுரு. நாளையிலேருந்து அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டியதை நான் கருப்பசாமி அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணிடுவேன். உள்ளேயே போடுப்பான். உன்னோட இருப்பிடத்துக்கு உள்ளேயே போட்டுரு. 2 நாளுக்கு விட்டுரு. புதன்கிழமை இங்கே வந்துட்டு போயிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் லேபு யார் லேப் வைக்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணணும். அதனால் முதல்ல கடனை கட்டணும்ப்பா அப்படின்னு என்னை கேட்டான். அதனால் கருப்பசாமி உனக்கு கடனை கட்டி கொடுத்துட்டேனா? கொடுக்கலையா? கடனை கட்டி கொடுத்தாச்சு. இப்போ அதனால் இப்போ நிம்மதியாக இருக்கான். இருந்தாலும் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிரந்தரமான தொழில் இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி அதனால் மாற்றி அமைச்சாச்சு. அதனால் அடுத்து 20 நாளில் இன்னையிலேருந்து பங்குனி 20ஆம் தேதிக்கு மேலே இதுக்கு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம லேபும் வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொன்று நிலச்சி நிற்கணும்னு கேட்டிருக்கீங்கள, அதுலேயும் உனக்கு நிலச்சி நிற்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா கிட்டவா. அம்மாவாசை அன்னைக்கு மகனுக்கு சொல்கிறேன், இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருமானத்தை கொடுத்து எல்லோரும் போல நிம்மதியை காப்பாற்றி நிலவையில் அவனுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதை நான் உருவாக்கி தந்துடுறேன். உடைய வரம்போம் இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா. திருமணத்துக்கு தான் தடையாக இருக்குது. யாருக்கு தடையாக இருக்குது? திருமணத்துக்கு தடையாக இருக்குது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொன்றும் பயமாக இருக்குது. அதனால் பயப்படவெல்லாம் வேண்டாமுடாமான்னு. சரியா? சித்திரை மாதம் முடிய வரைக்கும் பேசாமல் இருக்கு. வைகாசி ஆணி அதுதான் நடக்குது. உனக்கு நேர காலமெல்லாம் நல்லா தாக்குது. நீ நினச்சது போல் சொந்தக்காரன் தான் சரியில்லை. அதனால் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இன்னொருத்தெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். சொன்னோம் இல்லையா? அந்த பரிகாரமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு அமைச்சா போதுமில்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடு. 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். திங்கள் செவ்வாய் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. அம்மாவாசை அன்னைக்கு புதன்கிழமை மணிக்கு என்னை பாரு. சரியா? அதிலேருந்து உனக்கு நான் சொல்கிற டைமுக்குள்ளே உனக்கு திருமணத்துக்கு நான் தொலாவி பிடிச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறப்போ. அப்படியா? சரி, இதை கொண்டு நீ இப்போ இருக்கிற வீட்டில் வச்சுருப்பா. அது தோன்றதுக்கெல்லாம் உனக்கு நான் உருவாக்கி தரப்போம். எது இருந்தாலும் நீ பயப்படாத. நான் கொடுக்குற கனி 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிக்கணும்ல, அதில் அதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதை வச்சுக்க. அம்மா வச்சுக்கணும் பாரு. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஒருப்பா மறுபடி பெரியபாளையம் வச்சுப்பா. அப்படியா?
சரிப்பா. அதனால் கருப்பசாமி எப்படியாவது நமக்கு வாரிசு ஒன்று உருவாயிடணும், அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணியாச்சு, வாரிசு கட்டாயம் உருவாயிடும். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம், சரியா? அதனால் நான் கொடுக்குற கனியை ஆளுக்கு பகுதி சாப்பிட்ரு, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இன்னும் ஒரு 5 மாதத்தில் பொறுமையாக இருக்கணும், சரியா? 5 மாதம் பொறுமையாக இருந்ததுன்னா 6வது மாதமே அதோட ரிசல்ட்டு நீ பார்க்கலாம். அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும், சரியா? இந்த இது சரி பகுதி உள்ளுக்கு சாப்பிட்ரு. நீ கேட்டதோட கருப்பசாமி சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, சரியா? நான் கூடவே வந்துடுறேன். அதனால் நிலவில் கட்டி விட்டுருப்பா. அதனால் அவசரத்துக்கு தேவைன்னா நீ மருத்துவத்துக்கு போகலாம், சரியா? மருத்துவத்துக்கு போன அப்படின்னா இப்படி நடக்கவெல்லாம் முடியாது, காலத்துக்கும் அப்புறம் பெட் ரெஸ்ட்டு தான். அப்படிங்கிறதுனால உனக்கு வந்து படிப்படியாக உனக்கு வலியை குறைச்சி கொடுத்து முழுசாக இன்னும் இருக்கிற காலங்கள் பெருசாக வியாதி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதுக்கு தான் சொன்னேன், அவசரத்துக்கு மட்டும் வேணால் போய் ஊசி போட்டுக்க. ஆனால் மற்றதெல்லாம் நீ எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காது, எடுத்தீங்கன்னா சிக்கல் வந்துடும். அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், அவசரத்துக்கு வேணால் நீ போய்க்கலாம், ஆனால் இது நிரந்தர தீர்வு இல்லை. அதனால் அதையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் வலி நான் அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. இந்த இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குடி. அமாவாசைக்கு வரும்போது குறைஞ்சிருக்கும், அதே மாதிரி உனக்கு முழுசு உனக்கு நான் குறைச்சி கொடுத்துறேன், சரியா? நான் கூடவே வரம்போ அமாவாசைக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் எனக்கு வண்டிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? யாருக்கு இப்போ வண்டிக்கு நியாயம் கிடைக்கணும் வந்தது? சொல்லி கொடுத்து தோண்டி கொடுத்தவன் பக்கத்தில் இருக்கான், ஆனால் வந்து எடுத்துகிட்டு போனவன் வெளியில் இருக்கான். ஆனால் எடுத்துகிட்டு போனவனுக்கு 2 டைமு ரத்த காயமும் உயிர் பயமும் காட்டியிருக்கேன். ஆனால் வந்து அது உங்கள் கண்ணுக்கு சிக்காமல் போயிடுச்சு, அப்படி தானே? அதனால் 2 டைம் உனக்கு காட்டியிருக்கேன். அதனால் கருப்பசாமி உனக்கு கண்ணுக்கு காட்டுற மாதிரி வேணுமா? போய் காலில் வந்துட்டோம். அப்படியா? சரிப்பா. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு காட்டி கொடுத்தது. அறுத்து மட்டும் போட்டுரு, உன்னோட எல்லையில் 4 மூளைக்கு அறுத்து போட்டுரு. நீ கேட்டது போல் உனக்கு நான் கருப்பசாமி பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு ஆளை காட்டிடுறேன், சரியா? வர்ற வியாழனில் அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ, உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் விஜயாபுரம் போயிடுச்சுப்பா. வர்ற வழியில் ஒன்றை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதனால் டெபிட் போட்டுருவேன், நான் முதல்லையே கடங்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் அழுதுட்டு வந்து கேட்டேன். நான் என்ன சொல்லிவிட்டேன், டெபிட் எல்லாம் போட மாட்டேன், இருக்கிறத வச்சே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஓனர் என்ன சொன்னேன், ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டான். போய் காலில் வந்துட்டோம். அதனால தான் என்னோடய இடத்துக்கு வந்ததிலிருந்து நஷ்டம் அப்படின்னு ஆகிறதுக்கு விடவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு பொருளை விற்கிறதுக்கும் விட மாட்டேன், சரியா? அதனால் இப்போ நிரந்தரமான உனக்கு தொழில் இருந்தாலும் சரியான வழிக்கு ஆள் இல்லை, அப்படி தானே? அதனால் ஆளுக கருப்பசாமி உனக்கு வந்து வர அமாவாசை முடிஞ்சு சனிக்கிழமை வரைக்கும் பொறுமையாரு. அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, சனிக்கிழமை வரைக்கும் பொறுமையாரு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சரி பண்ணிடலாம். அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து நீ கேட்டது போல் ஆளுக ஆவரேஜாக வந்துடும். அதுலேருந்து உனக்கு கலையாமல் உனக்கு நல்ல ஆர்டரை தைச்சி கொடுத்து சீக்கிரமாக கடனை கட்டி நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? கிட்டவன் இன்னையிலேருந்து கம்பெனி வந்து என்னோடது, சரியா? நீ போய் அப்படி தான் கொண்டுட்டு போய் கனி ஒன்று அறுத்து போடணும். கருப்பசாமி ஓனர் நீ தான் அப்படின்னு சொல்லி 4 மூளைக்கு அறுத்து போட்டுரு. அறுத்து போட்டுட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு. அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நான் ஆளை நான் பிடிச்சி கொண்டு வந்து விட்டுறேன். ஆர்டரும் உனக்கு சிக்கல் இல்லாமல் ஒரு ஆர்டர் கொடுத்துட்றேன். நல்ல வருமானம் வந்துடும். சீக்கிரமாக கடனை உனக்கு கட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி பேரை காப்பாற்றினா போதும்ல. இந்தா அதே மாதிரி இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தொழில் நம்ம கைகூடி வருமானம் அதுவும் கூடி வந்துடும். அதனால் யாரோட ஐடியாவுமே கேட்கக்கூடாது. நீ பார்க்க நான் சொல்கிறத மட்டும் செய். உனக்கு நிரந்தரமாக ஆள், வேலைக்கு ஆர்டரு எல்லாம் தொலாவி வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. அதை அறுத்து போட்டிருப்பா. இதை கொண்டு பாங்காக வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எனக்கு சம்மதிக்கணும், நானும் 4 பேர்த்து போல் நல்லா இருக்கணும்னு என் மகன் வந்து கேட்டேன். நீ உட்காருப்பா கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக என்னடா ஆச்சுமானு நல்லபடியாக கல்யாணம் பண்ணியாச்சு.
அதனால் நீ என்ன பண்ணுற, வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுடணும். சரியா? இன்னும் மேலும் மேலும் உனக்கு தொழில் புதுசாக இன்னும் வேலையை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீ கேட்டது போல் லட்சியத்தில் இதிலேருந்து உனக்கு எல்லாத்துலேயுமே நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு நீயும் கூட சொன்னேன். என்னப்பா நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்க மாட்டேதே அப்படின்னு போன டைம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் சொன்னேன் பங்குனி 10ஆம் தேதிக்குள்ளே உனக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு. பங்குனி 10க்குள்ளே ஃபைனல் பண்ணிவிட்டு முடிச்சுட்டே வந்துட்டேன். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பேன் நான் நல்லபடியாக இன்னையிலேருந்து சந்தோஷம் பிரியமாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றி தொழிலையும் மேலும் மேலும் உனக்கு வளர்ச்சி கொடுத்துறேன். சரியா? அதனால் வர சித்திரை 1க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என் சகோதரனுக்கு 21 பேர்த்துக்கு எனக்கு மாலை, 21 பேருக்கு எனக்கு பாட்டில் இது வச்சிரு. இது இந்த டைம். அதே மாதிரி தொழில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நாளையிலேருந்து உனக்கு நான் கூட வந்துடுறேன். வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் சண்டை இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு மேலும் மேலும் கருப்பை கூடவே வந்துடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. என்ன கொடுத்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டேன்டாமாண்ணே. உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு பிரச்சனை தீர்த்தா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்த பக்கவா வெயிட் பண்ணி மட்டும் பார்த்துட்டு போ. இதை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு அறுத்து மட்டும் போட்டு பேர சொல்லி உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு தீர்த்தா போதுமில்ல. இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி அதையும் பண்ணி கொடுத்துரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு காரைக்குடி வச்சுப்பா. ஒன்று சரி பண்ணியாச்சு, ஒருத்தனை வந்து செட்டில் பண்ணியாச்சு மகளே. அதனால் உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குது. அதனால் ஒருத்தனுக்கு வந்து நீ கேட்ட அவனை செட்டில் பண்ணியாச்சு. அதனால் 2வது மகனுக்கு அப்படிங்கும்போது அவனுக்கும் நல்லபடியாக டாக்டர் பட்டம் வேணும். அப்படி தானே கேட்ட? அதனால் அதை நல்லபடியாக படிக்க வச்சிடுறேன். போய் காலையில் வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி 2வது பையனுக்கும் டாக்டர் பட்டம் தான். அதனால் முதலும் டாக்டர் தான், 2வது பையனும் நல்லபடியாக டாக்டரு. அதே மாதிரி அவனுக்கு நேர காலங்கள் வந்து ஒரு 7 மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை. அதனால் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. என்ன சொன்னாலும் நீ அப்படியே பண்ணிடு. நீ கேட்டதோட கருப்பசாமி இவனையும் நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் வர்றதுக்கு காரணமும் இவனோட நேரம் தான். அதனால் அதையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறத நான் சொன்னான்னு சொல்லிடு. நீ கேட்டதோடு நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். உனக்கும் கெட்ட பேர் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக இப்போ எப்படி வந்திருக்க அதே மாதிரி சந்தோஷமாக எப்பவும் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதுமா? அதே மாதிரி கடைசி காலத்தில் உனக்கும் உதவுற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இவனுக்கும் அந்த பட்டம் வாங்கினதுக்கப்புறம் உனக்கும் கவனிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் அப்படியாப்பா? சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேனா? பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி குடும்பத்தில் அப்படியே ஒரு பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு நிம்மதியாக கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். 2வது உன் சகோதரன் வருவானா? வருவானா வரமாட்டானா? வருவேன். அவன் வந்து எனக்கு மாலை கொண்டுட்டு வரணும். சரி, எப்போ கொண்டு வருவேன்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நல்லபடியாக கருப்பசாமி நான் உனக்கு தொலாவி பிடிச்சி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீ உனக்கு வந்து எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. நீ கேட்டதோடய கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு தொழிலும் நல்லாயிருக்கும், குடும்பத்திலேயே நையும் நசுக்கணும் இல்லாமல் கருப்பேன் நல்லபடியாக சந்தோஷம் பிரியமாக வாழ வச்சா போதுமாப்பா. நான் கொடுக்குற கனியை ஒன்றை கொண்டுட்டு போய் அறுத்து கோமயத்தை கலக்கி வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விட்டு. சரியா? என் குதிரை உன் வாசப்படி வரைக்கும் தான் போயிருக்கு. அதனால் அதை தொளிச்சு விட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நீதே எனக்கு தாயின் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீ எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றியாக இருந்தால் போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரணும். ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடியும் மணப்பாறை வச்சுப்பா. மணப்பாறை அப்படியாப்பா? சரி, பேச மாட்டானா? அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக பேச வச்சு கடைசி காலத்தில் எல்லோரும் சந்தோஷம் பிரியமாக இருந்தால் போதுமா? போதும்ல. அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து எப்படி அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். இப்போ பேசாமல் இருக்கேன், அதனால் பேச வச்சு சந்தோஷம் பிரியமாக குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா இருக்க வச்சுறேன். அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் வர ஆனி மாதம் வரணும். ஆனி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கு. ஆனி மாதத்துக்குள்ளே அவனையவே திருத்தி உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். காப்பாற்றி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி அமைச்சா போதுமா? கிட்டவா இதை பாங்கா வச்சுக்க.
அதனால் கருப்பசாமி அதுவும் உனக்கு நமக்கு சாதகமாக வந்துடும். அதனால் கொண்டு போய் இதை கொண்டு அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டுட்டு போய் நீ உன்னோட இருப்பிடத்தில் போய் நிலவாசப்படியில் கட்டிடு. சரியா? அதுவும் சீக்கிரமாக உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். எப்போ ஊருக்கு போவேன்? இந்தா இதை தனியாக வச்சுக்க. அதை கொண்டுட்டு போய் சாப்பிட்டு குளிக்க சொல்லு. அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தில் திருப்பூர் வச்சு திருப்பூர். அதனால் அப்படியே நகை தங்கமெல்லாம் யாருப்பா வேலை செய்கிறா? கண்ணாடியை கட்டுப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் எனக்கு வீடு வந்து வெறு வீடாக இருக்குதான். அப்படித்தானே? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி வீட்டில் விளையாடுறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நீ சொல்லு. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாரிசு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன்ப்பா. அதனால் எனக்கு ஒரு 7 மஞ்சள் 3 வேப்பங்கொத்து வர அம்மாவாசைக்கு எனக்கு கொண்டுட்டு வா. மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு வேப்பங்கொத்து ஒரு 3 7 மஞ்சள் கொண்டுட்டு வா. நீ கேட்டது வழியே நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன். அதே போல் நமக்கு நினச்சது போல் நம்ம தொழில் வாங்கி வியாபாரம் பண்ணலாமா, இல்லை அடவு கடை மாதிரி எதாவது ஒன்று போடலாமா? அடவு கடை மாதிரி போடலாம். சரியா? அதுவும் வந்து உடனே முயற்சி எடுக்க வேணாம்டாமாண்ணே. உடனே முடிவு தெரியணுமா? ஆடிக்கு மேலே தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு நல்ல நேரமே வருது. அதனால் ஆடி வரைக்கும் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடு. அதுக்குள்ளே உனக்கு வாரிசு உருவாக்கி கொடுத்துட்றேன். சரியா? ஆவணிக்கு மேலே நானே ஒரு டைம் கொடுக்குறேன். பண்ணலாமான்னு கேளு. என்கிட்ட வந்து நீ கேளு. கேட்கும்போது உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். அப்போ ஆரம்பிச்சிடலாம். அப்போ நேர காலம் இதுக்கெல்லாம் முதலீடு கொஞ்சம் பெருசாக போடணும். வியாபாரமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிட்டு போயிடலாம். அப்படி தானே? அதனால் இது வந்து போட்டோம்னா இதில் முதலீடு எச்சா போடணும்னு யோசிக்கிற. அதுக்கு உண்டான வழி நான் காட்டுறேன். வியாபாரம் பண்ணுறதில் உனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் நடந்துடும். அதனால தான் உனக்கு அது சரி வராது. அப்படிங்கிறதுனால இப்போ பட்டும் படாமல் இப்போ சப்போர்ட்டுக்கு போ. ஆனால் உனக்கு வந்து நகை அடவு கடை தான் ஒத்து வரும். அந்த வாய்ப்பும் உனக்கு அமைச்சு பொருளாதாரமும் நானே உனக்கு ரெடி பண்ணி தரேன். சரியா? அது உனக்கு கண்டிப்பாக அமையும். அதுக்கு அமைச்சு கொடுத்துறேன் தான். இதை நீ பாங்கா வச்சுக்க. சரியா? இது தொழிலுக்கு. இதை கொண்டுட்டு போய் சரி பகுதி ஆளுக்கு பகுதி 2 பேரும் சாப்பிட்றணும். தோளோடு சாப்பிட்றணும். ஆளுக்கு பகுதி 2 பேரும். பௌர்ணமிக்கு அம்மாவாசைக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு 3 வேப்பங்கொத்து 7 மஞ்சள் மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். உடைய வரம்பு உனக்கு அம்மாவாசைக்கு டைம் கொடுத்துருவேன். சரியா? இத்தனை நாளில் உனக்கு கரு உருவாகம்ப்பா அப்படின்னா அத்தனை நாளில் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வேலை வேணும் அப்படின்னா என் மகனுக்கு வேலை வேணுங்கிற அளவுக்கு வேலை கொடுத்தாச்சு. அப்படி தானே? அதே போல் இப்போ கார் ஒன்று எடுக்கணும். காரும் எடுத்தாச்சு. அதே போல் கருப்பசாமி நமக்கு வீட்டு வேலையும் அடுத்த தை மாதம் வர்றதுக்குள்ளே வீட்டு வேலை முடியணும். அதுக்குண்டான ஸ்டெப்பு நீ இப்போ எடுக்கலை. அதை நான் போய் பார்த்தேன். உங்கள் குடும்பத்தை பார்த்ததில் இப்போ முழு கவனமெல்லாம் வேலைக்கும் காருக்கும் போயிடுச்சு. அதனால் அடுத்த வர சனிக்கிழமையிலேருந்து உன்னோட இருப்பிடத்துக்கு முதல்ல வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. சரியா? அதனால் முதல் வீட்டு வேலை முடிச்சிடணும். அதுக்கு வேண்டி இப்போ நகைக்கு வேண்டி ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுவான். பணம் இருக்குல்ல கொடு அப்படின்னு கேட்பானுங்கிறதுக்கு வேண்டி வீட்டு வேலையை நிப்பாட்டக்கூடாது. சரியா? அதுக்கு வேண்டி முடியாது. அவன் என்ன சாபம் விட்டாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். கொடுக்குற சூழ்நிலை வரும்போது நான் கருப்பசாமி உனக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல நல்லபடியாக அதே இடத்துல வாழ வச்சு உனக்கு நகையும் எடுத்து கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல பேரை காப்பாற்றி கருப்பம் கொடுப்பேன்டாமண்ணே. அதனால் இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் உனக்கு மனசு நிறையா. அதே போல் மனசு நிறையா வீட்டையும் கட்டி கருப்பசாமி நான் பால் காய்ச்சக்க நான் அங்கே வருவேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. அதனால் தை மாதத்துக்குள்ளே வேலை முடிச்சிடணும். இல்லைன்னா தப்பு நீ தான் நம்ப. சரியா? அதனால் தை மாதம்னா எப்போண்ணா நீ சொல்லு. அடுத்த ஜனவரி 1 வரக்குள்ள. சரியா? உனக்கு எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்துட்டேன். அதனால் நீ செய்ய வேண்டியது என்ன? 2 விஷயந்தான். ஒன்று, பொறுப்பு யாருக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அதே மாதிரி வாகனத்தை யாருக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. 3வது வந்து என்ன பண்ணணும்? இப்போ விசு வருது, ஓணம் பண்டிகை வருது அப்படின்னு ஒரு சில விஷயங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படி போனேன் அப்படின்னா தண்டனையில் கொடுக்க மாட்டேன், வேலையிலையும் கை வைக்க மாட்டேன். அதனால் என் சவுக்கு தான் பேசும். ஏன்னா வேலையில் கை வச்சு அப்படின்னா பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் முதவே சொல்லிட்டேன். இதில் மட்டும் கவனமாக இருந்தேன் அப்படின்னா 2027 அப்படிங்கும்போது எல்லாரது கடனையும் கட்டி வீட்டு வேலையும் முடித்து அடுத்த பிள்ளைக்கு உண்டான ஸ்டெப் எடுக்க வந்துடலாம். சரியா? 2027 இது என்ன வருஷம்?
26. இதுவும் 2027 முடியறதுக்குள்ளே எல்லா கடனையும் கட்டி கார் கடனும் முடிஞ்சிடும், வீட்டு கடனும் முடிஞ்சிடும். அதே போல் நீ அடுத்தது நம்ம சொத்து பொருள் சேர்த்துறதுக்குண்டான வழி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க, நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு மேலும் மேலும் வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்துறேன். அதில் நீ சேஃப்டி பண்ணி செலவை மிச்சம் பண்ணுறதெல்லாம் ஊம்பருப்பு தான். வேலையை கொடுத்துருவேன், வருமானத்தையும் கொடுத்துருவேன், லாபத்தையும் கொடுத்துருவேன். நீ தான் கண்ணு கருத்துமாக கேட்டுருக்கணும். சரியா? கேட்டால் பதில் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு மிச்சத்தை கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இது 3 பிள்ளைகள் சாப்பிட்றணும். நான் தான் அமைச்சு கொடுக்குறேன்ட்டனே, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்து கேட்டது அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாப்பா. 2 பேர்த்துக்கு நான் பார்க்கணும். அதனால் 3 பேர்த்துக்குமே கனி கொடுத்துருக்கேன். ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தைச்சி குளிக்க சொல். ஒரு சிலதை பப்ளிக்கில் பேச முடியாது, அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் யாருப்பா? மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை. பங்குனி 17ஆம் தேதி வரைக்கும் உன் மனைவி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தண்டமான ஆகணும். அதனால் அதுக்கப்புறம் வழி நீ கேட்காமலே குறைஞ்சிடும். சரியா? அதனால் கருப்பசாமி ஒன்றும் பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இப்போவே உசுறு விடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறது? அதனால் இந்த பங்குனி 17ஆம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு 15 நாள் பொறுமையாக இருக்குது. பௌர்ணமினே வச்சுக்கோ. பௌர்ணமி வர்றது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி பங்குனி முடியறதுக்குள்ளேயே உனக்கே 2 ஜாதகம் அனுப்புகிறேன். அதை பாரு, சரியாக வர்ற மாதிரி உனக்கு நான் அமைச்சா போதுமா? இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, கிட்டவா. நான் கருப்பன் கூடவே வரம்பு.